السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: ولا تكونوا كالتي نقضت غزلها من بعد قوة أنكاثا. وقال نبينا عليه الصلاة والسلام: أحب الأعمال إلى الله أدومها وإن قل، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலே ரம்மியமான ரமலான் மாதத்தை அடைந்து அதிலே நிறைய நற்காரியங்கள், நோன்பு, குர்ஆன் ஓதுதல், திக்ர் செய்தல், தஹஜ்ஜுத் போன்ற வணக்கங்களை செய்தல், தராவீஹ் தொழுகை, தர்ம காரியங்கள், இப்படி எண்ணற்ற நன்மைகளை நாம் சம்பாதித்துவிட்டு ரமலான் மாதத்துக்கு பிறகு ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் ஜுமாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். எனவே ரமலான் மாதம் நிறைவுற்ற பிறகும் கூட நன்மைக்கான வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. நல்லறங்களுடைய பாதைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இபாதத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதம் ரமலான் மாதம் என்று இருந்தாலும் நாம் ரமலான் மாதத்தை வணங்கக்கூடியவர்கள் அல்ல. ரமலானை யார் அனுப்பி தந்தானோ அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நாம் வணங்குகிறோம். எனவே ரமலான் மாதம் நிறைவுற்ற பிறகும் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை நாம் தொய்வின்றி தொடர வேண்டிய கட்டாயமும் அவசியமும், அதன் மீது பொறுமையும் நமக்கு கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். ரமலான் மாதத்திலே எந்த நோக்கத்திற்காக நாம் இவ்வளவு பெரிய அமல்களை எல்லாம் செய்து பெரிய மாளிகை போன்று நாம் கட்டமைத்து வைத்திருக்கிறோமோ, ரமலான் மாதத்துக்கு பின்னாலே இவைகளை நாம் கைவிட்டு விட்டோமேயானால் ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டப்பட்டு அளவுற நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பின்னாலே அதை தகர்த்தறிந்தால் எப்படிப்பட்டதாக இருக்குமோ, இது போன்றுதான் ரமலானோடு நம்முடைய இபாதத்துகளை முடித்துக் கொண்டதற்கான அடையாளம் என்பதை திருமறை அல்-குர்ஆன் சொல்கிறது. மக்கமா நகரத்துல ஒரு பெண்மணி இருந்தார். மக்காவிலே ஒரு பெண்மணி இருந்தார். அந்த பெண்மணி ஒரு பெரிய அறிவுஜீவியான பெண்மணி எல்லாம் இல்லை. கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரியான ஒரு பெண். அவர் கையிலே ஊசி நூலை தயார் செய்து அழகான ஒரு பாசி மணி ஒன்றை, தஸ்பீ மணி மாதிரியான ஒரு நல்ல மாலையை வடிவமைத்து அது நன்கு முறுக்கேறிய பின்னாலே, அழகாக அது வடிவமைக்கப்பட்ட பின்னாலே மீண்டும் கத்தரிக்கோலினால் அதை துண்டித்து விடுவார். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பல நாட்களாக அதை ஊசியிலே நூலை கோர்த்து அதை வடம்போன்று சேர்த்து தயாரித்து அழகான மாலை உருவான பின்னாலே எப்படி அதை கத்தரித்து அதை செதறி ஓட விட்டு விடுகிறானோ, இது மாதிரி ஆகிறாதீங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்: வலா தகூனு கல்லத்தி நகதத் கஸ்லஹா மின் பஅதி குவத்தின் அன்காசன். மக்கமா நகரத்திலே ஒரு பெண்மணி இருந்தால் அவள் அடிக்கடி இந்த வேலையை செய்வாள். என்னன்னு சொன்னா, கையிலே ஒரு ஊசி நூலை எடுத்துக்கொண்டு அழகான பாசி மணிகளை தயார் செய்து உற்பத்தி செய்து அதை நன்கு முறுக்கேறிய பின்னாலே பார்க்கிறதுக்கு அவ்வளவு ஜொலிப்பாக அந்த மாலை நன்கு உருவாக்கப்பட்ட பின்னாலே இவ்வளவு தூரம் பெருசா மெனக்கெட்டிருந்தால், அதற்காக இரவு பகலாக கண் விழித்திருந்தால்,
அதற்காக மிகப்பெரிய முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டிருந்தால் இந்த மாலை உருவாகுவதற்காக. அந்த மாலை உருவான பின்னாலே கடைசியில் லேசா ஒரு கத்திரிக்கோலை எடுத்து துண்டித்து விட்டாலே இப்ப அந்த பணிகள் எல்லாம் சிதறி ஓடி போய்விடுகிறதே. இது மாதிரியான மக்களாக நீங்க ஆகிட வேண்டாம் என்றதாக நம்மை பார்த்து எச்சரிக்கிறார். ரமலானிலே நாம் சேர்த்து வைத்திருந்த கட்டமைப்புகள் அனைத்தும் ரமலானுக்கு பின்னாலே தகர்த்தெறியப்பட்டு விடாமல் அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்மைகளை சேகரம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறுமை பயணம் ரொம்ப ரொம்ப சமீபத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் நம்மை பார்த்து குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த உலகத்துறை வாழ்க்கையும் மறுமையை பற்றி வாழ்க்கையும் நாம் ஈக்குவல் செஞ்சு பார்த்தால், மறுமைக்கு சென்றவர்களிடத்திலே அல்லாஹ் கேட்பான், கம் லபீஸ்தும், உலகத்துல எவ்வளவு தான் வாழ்ந்தீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். இந்த உலகத்திலே உள்ள மக்கள் உலகத்தை விட்டும் விடை செய்து விட்டு போன பின்னாலே அந்த மக்கள் சொல்வார்கள், லபீஸ்னா யௌமன் அவு பஅத யௌமின், யா அல்லாஹ் கொஞ்சோண்டு நாள், ஒரு நாளுடைய கொஞ்ச நேரம் அல்லது ஒரு பகல் நேரத்திலே வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுதுன்னு. 100 ஆண்டுகள் துனியாவில் வாழ்ந்திருந்தாலும் அவருடைய பதிலாகிறது இப்படித்தான் இருக்கும். 60 ஆண்டு காலம் உலகத்திலே அவர் வாழ்ந்து மாளிகைகளை கட்டி நிறைய பொருளாதாரத்தை ஈட்டி தன்னுடைய மக்களுக்கு எல்லாம் அதை அன்பளிப்பை செய்து நிறைய காடு மங்களாக்கள் வசதி வாய்ப்புகள் எல்லாத்தோடு வாழ்ந்திருந்தாலும் மறுமையிலே கபருளை எழுப்பி கேள்வி கேட்கப்பட்ட பின்னாலே கப்பல் அபிஸ்தும், துனியாவில் எத்தனை வாழ்ந்தீங்க தெரியுமா, அதை உங்களால விவரித்து சொல்ல முடியுமா என்று அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு பதில் சொல்லுவார்கள். லபிஸ்னா யௌமன் அவு பஅத யௌமின், யாரெல்லாம் கொஞ்சம் சில மணித்துளிகள், அரை நாள் அல்லது ஒரு பகல் வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், மறுமையினுடைய நீண்ட நெடிய பயணத்துக்கு பின்னாலே இதை பார்த்தோமையானால் இது ரொம்ப சொற்பமா தெரியும். எனவே இந்த குறிப்பிட்ட இந்த நாட்களிலே நாம் சேகரம் செய்ய வேண்டிய நல்ல அமல்கள் ஏராளமாக இருக்கிறது. உபரி வணக்கங்கள் மீது நாம் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஃபர்து இல்லாத நஃபிலான ஒரு 12 ரக்காத்துகளிலே யார் கவனம் செலுத்துகிறார்களோ, நாளை மறுமையிலே கியாமத்து நாளிலே அவர்களுக்கு சுவர்க்கத்திலே அல்லாஹ் ஒரு பிரம்மாண்டமான மாளிகை தருகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது அவர் சுவர்க்கத்துக்குள்ள நுழைவார், அந்த மாளிகையிலே வசிக்கும்படியான பாக்கியத்தை அவர் பெறுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஃபஜ்ருடைய முன் சுன்னத் இருக்கிறே, இது ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையிலே ஒரு மனிதன் இந்த சுன்னத்தை விட்டுட்டாலும் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை கலா செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு நிர்பந்தப்படுத்துகிறார்கள் ஃபுகாஹாக்கள். ஒரு மனிதனுக்கு ஃபர்து தவறிவிட்டது, ஒரு பிரயாணத்தில் இருக்கிறார், அல்லது வேற ஏதாவது அவர் ஒரு மருத்துவமனை போயிட்டு வந்திருக்கிறார், அல்லது வேற ஏதாவது காரியத்தினாலே அவருக்கு ஃபர்தான தொழுகை விடுபட்டு விட்டதுன்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக சுன்னத்து நஃபிலா சேர்த்து தொழுக வேண்டிய தேவையில்லை, ஃபர்து மட்டும் தொழுதா போதுமானது. ஆனால் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து இருக்கிறதே, அதை ரொம்ப கண்டிப்பாக அதை கலா செஞ்சுட்டு தான் பிறகு இதை நிறைவு செய்ய வேண்டும், ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவு செய்யணும் அப்படிங்கிற அளவு கிதாபுகளை பதிவு செய்யறாங்க. ரொம்ப ஏற்றமானது, ரொம்ப கண்டிப்பானது, அவசியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் என்றைக்கும் விடப்படாத விட்டுவிடாத ஒரு சுன்னத் இருக்கிறன்னு சொன்னால் அது ஃபஜ்ருடைய முன் சுன்னத் அப்படின்னு மார்க்கத்திலே ஃபுகாஹாக்கள் ஹதீஸுகளை பதிவு செய்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2 ரக்காத்துகளை நீங்கள் பேணி தொழுதுங்கள். இது முஅக்கதா கண்டிப்பான சுன்னத்து. அதே போன்று லொஹருக்கு முன்னால 4 ரக்காத்துகள் இருக்கிற இவைகள் வலியுறுத்தப்பட்ட சுன்னத் மொத்தம் 6. அதற்கு பின்னாலே மகரிபு தொழுகைக்கு பின்னால 2 ரக்காத்து சுன்னத்தான தொழுகை, மகரிபுடைய பின் சுன்னத்து 2 ரக்காத்துடைய தொழுகை, இது ரொம்ப வலியுறுத்தப்பட்டிருக்கும்படியான சுன்னத். அதே போன்று இஷாவுக்கு பின்னாலே 2 சுன்னத்துகள், 2 ரக்காத்துடைய சுன்னத்துகள். ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2, லொஹருக்கு முன்னால 4 ரக்காத்துகள், லொஹருக்கு பின்னால 2 ரக்காத்துகள், மொத்தம் 8 ஆகிறது. மக்ரிபுக்கு பின்னால 2 ரக்காத்துகள் 10 ரக்காத் ஆகிறது. இஷாவுடைய பின் சுன்னத்து 2 ரக்காத்துகள். இந்த 12 ரக்காத்துகளையும் யார் ரொம்ப பேணுதலாக தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை தருகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது உபரி வணக்கத்தின் மீது நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வத்தை உண்டாக்குகிறார். எனவே ரமலான் மாசத்துல யாரு தஹஜ்ஜுக்கு எழுப்பி விட்டால் கூட நாமே சஹர் சாப்பாட்டுக்கு முன்னால் எழுந்து
2 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் கண்ணீரோடு துஆ செஞ்சுவிட்டு சஹர் சாப்பிடுகிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி இருந்தோம். ரமதானுக்கு பின்னாலே இது போன்று உபரி வணக்கங்களை நாம் செய்வது நம்ம மீது கடமை இருக்கிறது. எதற்காக உபரி வணக்கங்கள் தேவை அப்படின்னு சொன்னா, ஃபர்தான தொழுகைகளிலே ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் நமக்கு கை கொடுப்பது என்பது உபரி வணக்கங்கள் தான் என்று கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க. உதாரணமாக பெரிய பிரம்மாண்டமான ஒரு கப்பல் இருக்கிறது. அந்த கப்பலிலே ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது என்பதற்காக சேஃப்டிக்காக நிறைய சைடுல ஒரு சின்ன சின்ன போட்டுகள் வச்சிருப்பாங்க. பெரிய கப்பல் மூழ்குகிற அந்த ஆபத்து ஏற்பட்டு விட்டது சொன்னால் சின்ன சின்ன கப்பல்ல 5-10 பேராக 20 பேர்களாக நபர்களாக அதுல ஏறி நீங்க தப்பித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற காட்டக்கூடிய வகையிலே அதை செய்கிற காட்சியை பார்க்கிறோம். பெரிய பிரம்மாண்டமான ராட்சத கப்பலிலே ஒரு 10,000 மக்கள், லட்சக்கணக்கில் மக்கள் பயணிக்கிறார்கள். அதுல ஏதாவது பிரச்சனை வந்த வேளையிலே தன்னுடைய உயிரை காப்பாற்றுவது கட்டாய கடமை என்கிற அடிப்படையிலே இந்த போட்டுகளை தப்பித்து நீங்கள் கரை சேர்ந்து விடுங்கள் என்று சொல்கிறார்களே, இதே மாதிரிதான் பருவ பிரச்சனை சொன்னா நாம் தொழுகை வாழ்நாளை இத்தனை தொழுகைகளை தொழுதிருக்கிறோம். அல்லாஹு தஆலா தொழுகைகளை எல்லாம் ஆய்வு மேற்கொண்டு பார்க்கிறான். இவர் முகஸ்துதிக்காக தொழுகிறார் அப்படிங்கிற பட்சத்துல பருவ நமக்கு கை கொடுக்காம போயிடும். நாம் ரமலானிய நோன்புகள் அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தாக வேண்டும் என்கிற ஆதரவை நாம் வைக்கிறோம், அதற்காக துஆ செய்கிறோம். ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதில் வருகிற வேளையிலே உபரியான நஃபிலான வணக்க வழிபாடுகள், உபரியான நோன்புகள், ஜகாத் என்பது கட்டாய கடமை. அதை ஒருத்தர் கொடுத்துட்டார். அதில் சில வேளைகளில் ஏதாவது மனசுல ஒரு சில புகழ்ச்சிக்காக வேண்டி கூட செஞ்சிருக்கலாம், அல்லது முகஸ்துதிக்காக கூட ஏதாவது செஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இவைகளில் பிரச்சனை வருகிற வேளையிலே நீங்கள் உபரியான தர்மங்களை செய்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகின்னார வலோ பிஷிக்கி தமரத்தின், ஒரு பேரி சம்பளத்தை 2ஆ பிளந்து அதை பாதியை தர்மம் செஞ்சுட்டு மீறி பாதியை நீங்க சாப்பிட்டுக்கங்க. ஒரு பாதி அளவு தர்மம் செய்திருந்தாலும் கூட இந்த ஒரு பாதி பேரிச்சம்பளத்தை நீங்கள் கொடுத்த காலத்தினாலே இவைகளினால் கூட நீங்கள் நரக நெருப்பை விட்டும் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே ஜகாத் என்கிற கண்டிப்பான ஃபர்தான தர்மம் செய்வது என்பது வேறு. உபரியான வகைகளிலே நாம் சதகாக்கள் செய்கிறோமே, அதை ரமலான் தவிர்த்து மற்ற 11 மாதங்களிலும் நாம் அதை தொடர வேண்டும். அப்ப உபரி வணக்கங்கள் இருக்கிற இப்படி பிரம்மாண்டமான கப்பலிலே பிரச்சனைன்னு சொன்னால் நமக்கு சைடுல சின்ன சின்ன போட்டுகளை கொண்டு நாம் தப்பித்து கரை சேர்ந்து விடுகிறோமோ, ஏதாவது ரமலான் மாதத்திலே நோன்புகளிலே பிரச்சனைன்னு சொன்னால் உபரியான வணக்கங்கள் ஆஷுரா போன்ற நாட்களில் நாம் வைக்க வேண்டிய நோன்புகள் இருக்கிறது. அதே போன்று அந்த ஹாஜிகள் ஹஜ்ஜில தங்குறாங்களே, அரஃபா பெருவழியில தங்குறாங்களே, அந்த அரஃபாவுடைய நாளிலே வைக்க வேண்டிய நோன்புகள் இருக்கிறது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை தொடருங்கள் என்று தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. மாதத்துல ஐயாமுல் பீல் என்று சொல்லப்படுகிற, அரபியில பீல் என்று சொன்னால் வெண்மை என்று சொல்லப்படும். அந்த நிலாவாகிறது முழு வடிவமாக இருக்கிற பிறை 13, 14, 15 இந்த 3 நாட்களிலே நிலா முழு வடிவமாக பிரகாசமாக இருக்குமே, இந்த நாட்களிலே நீங்கள் நோன்பை நோட்டுக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அதை கடைபிடிக்க சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெருமக்கள் எல்லாம் சுட்டி காட்டுகிறார்கள். மாதத்திலே 3 நோன்பை நீங்க விட்டுற வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வலியுறுத்தி இருந்தார்கள் என்பதை எல்லாம் ஹதீஸுகளை பார்க்கிறோம். எனவே இப்படியான நாட்களிலே நோன்பு வைப்பது, அதே போன்று வாரத்தில் திங்கட்கிழமை என்றுதான் நான் பிறந்தேன், அன்றைக்கு நான் நோன்பு வைப்பதை பிரியப்படுகிறேன், அன்றைக்கு நோன்பாளியாக இருக்கும் நேரத்திலே என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுவதை நான் ஆசைப்படுகிறேன் என்று பெருமானார் சொல்கிறார்கள். அதே போன்று திங்கட்கிழமை, வியாழக்கிழமை போன்ற நாட்களிலே நோன்பு வைப்பது, உபரியான வாய்ப்பு கிடைத்தால் நோன்புகளை நாம் கட்டமைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பரதை தவிர்த்து உள்ள எப்படி பரதான தொழுகை, அதை தவிர்த்து உபரியான சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் தொழுகைகள் இருக்கிறது. அதே போன்று நோன்புல பரதான ரமதான் மாதத்துடைய நோன்பை தவிர்த்து உபரியான வணக்கங்கள் இருக்கிறது, உபரியான நோன்புகள் இருக்கிறது. அதே போன்று ஜகாத் என்பது கட்டாய கடமை, அதை தவிர்த்து உபரியான எத்தனையோ சதகாக்கள், தான தர்மங்கள், உணவளிப்பது போன்ற காரியங்கள், இவையெல்லாம் நாம் தயார் செய்து வைக்கிற கடமைப்பட்டிருக்கிறோம். ஹஜ்ஜு போன்ற காரியங்கள் இருக்கிறது. ஹஜ்ஜில ஏதாவது பிரச்சனை, சிக்கல், முன்பின் அமல் செஞ்சிட்டார், குர்பானி கொடுத்துட்டு அவர் மொட்டை எடுக்கணும், அதுக்கு முன்னாடி மொட்டை அடிச்சிட்டார், அல்லது கல்லறிக்கு முன்னாடி சில காரியங்களை அமல்களை செஞ்சிட்டார் என்று சொன்னால் முன்பின்னா ஏதாவது தர்தீப்புக்கு மாற்றமாக செய்கிற வேளையிலே பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் ஹஜ் உம்ரா அப்படி தொடர்ந்து செய்யுங்கன்றார்.
இந்த உம்ரா செய்கிற வேளையிலே ஹஜ்ஜில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுகிற வேளையில் அந்த பருவத்தில் ஏதாவது பிரச்சனை சொன்னால் உம்ரா போன்ற வணக்கங்கள் அவைகளை நிவர்த்தி செய்து விடுகிறதாக மார்க்க நமக்கு சொல்கிறது. இப்படி பல்வேறு நற்காரியங்கள் இருக்கிறது. இவைகளை செய்து வருகிற காலத்தினாலே அல்லாஹ்வுடைய நேசமும் அல்லாஹ்வுடைய பிரியமும் நமக்கு உண்டாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜன்னத்து முஷ்தாகத்துன் இலா அர்பஅத்தி நஃபரி, 4 நபர்களை சுவர்க்கம் நேசிக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஜன்னத்து முஷ்தாகத்துன் இலா அர்பஅத்தி நஃபரி, சுவர்க்கம் இருக்கிறது. நம்ம ரமலான் மாசம் முழுசும் அல்லாஹ்விடத்தில் கேட்டோம், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னத வ நஊது பிக்க மினன் நார். யா அல்லாஹ், உன்னிடத்திலே சுவர்க்கத்தை கேட்கிறோம், நரக நெருப்பை விட்டு எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து 30 நாட்களும் எல்லா தொழுகைக்கு பின்னாலேயும் தஹஜ்ஜத் போன்ற தொழுகைகளிலே, தராவீஹ் போன்ற வணக்க வழிபாடுகளுக்கு பின்னாலே நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த துஆக்களை நாம் பிரார்த்தனை செய்திருந்தோம். ஆனால் இந்த 11 மாதங்களிலேயும் அந்த துஆக்களை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள், அல் ஜன்னத்து முஷ்தாகத்துன் இலா அர்பஅத்தி நஃபரி, சுவர்க்கத்தை நீங்கள் எல்லாம் ஆசைப்படுகிறீர்கள். யாரிடத்திலேயாவது சுவர்க்கம் போறதுக்கு யாருக்கு ஆசை இருக்கிறது அப்படின்னா எல்லாம் கை தூக்கிடுவாங்க. யாருதான் அந்த பாக்கியத்தை அடைவதற்கு விருப்பம் இல்லாமல் இருப்பார்கள்? எல்லோருக்குமே சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்கிற ஆசை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் சுவர்க்கம் யாரை நேசிக்கிறது என்பதுதான் பிரச்சனை. சுவர்க்கம் விரும்பக்கூடிய மக்களிலே நம்ம இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு திருமணம் என்று சொன்னால் மாப்பிள்ளை சம்மதம் தெரிவிக்கிறார், இந்த பெண்ணை என்னுடைய மனைவியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு மாப்பிள்ளைக்கு முழுமையான விருப்பம் இருக்கிறது. அந்த பெண்ணை மனைவியாக அடைந்து ஒருவருக்கு பெண்ணிடத்திலே கையெழுத்து வாங்குகிற வேளையிலே அந்த மாப்பிள்ளையை நான் திருமணம் செய்வதற்கு எனக்கு ஐடியா இல்லை, எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிடுச்சு அப்படின்னா இந்த நிக்காவே செல்லுபடியாகாது, திருமணம் கூடாது. 2 வியாபாரி இருக்கிறார், ஒருத்தர் காசு கொடுத்து அந்த பொருளை வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார், கடைக்காரருக்கு இதை விற்பனை செய்வதற்கு அவருக்கு விருப்பமே இல்லை என்று சொன்னால் அங்கே வியாபாரம் நடைபெறாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் பையாஆனி ஃபில் கியாரி மாலம் யக்ருஜா, அந்த வியாபாரிகள் இருக்கிறார்களே, ஒருத்தர் விற்கிறார், ஒருத்தர் வாங்குகிறார். இந்த வியாபாரி அந்த இடத்திலேயே பொருள்களை எல்லாம் ஏதாவது டேமேஜ் இருக்கிறதா, குறைபாடு இருக்கிறதா என்று பார்த்துட்டு இது வேணாங்க அப்படின்னு மாற்றி கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த வாங்கக்கூடியவர் இருக்கிறாரே, அவர் அந்த பொருளை எடுத்துட்டு இடத்தை மாடி நவர்ந்து சென்று தன்னுடைய வீட்டுக்கு போறாரே, அப்படி போயிட்டு வந்துட்டாருன்னா அவருக்கு அனுமதி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை விட்டு நகருகிற வரைக்கும் அந்த வியாபாரிகளுக்கு, வாங்கக்கூடியவருக்கும் அதே போன்று கொடுப்பவருக்கும் விற்பனையாளருக்கும் அவருக்கு சாய்ஸ் இருக்கிறது, விருப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாடினால் விரும்பினால் மாற்றிக்கொள்ள முடியும். எனக்கு இந்த பொருள் வேற கொடுங்க. அவரு வியாபாரத்தை முடித்து விட்டு நவந்து போயிட்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அவர் திரும்ப வந்து கேட்பாருன்னு சொன்னால் அவருக்கு விருப்பம் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சாய்ஸ் கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்துடைய நுணுக்கங்களையும் ஒழுக்கங்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே சுவர்க்கத்தை எல்லாரும் ஆசைப்படுகிறோம், ஆனால் சுவர்க்கம் யாரை விரும்புகிறது என்று பார்ப்போமேயானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜன்னத்து முஷ்தாகத்துன் இலா அர்பஅத்தி நஃபரி, 4 நபர்களை சுவர்க்கம் நேசிக்கிறது. சுவர்க்கம் விரும்பக்கூடிய பட்டியலே 4 சாரார்கள் இருக்கிறார்கள். ஒருத்தர் முதலாவதாக தானில் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறார். ரமலான் மாதத்தில் மட்டுமல்ல, ரமலானுக்கு பிறகும் கூட அவர் குர்ஆனுடைய ஏதாவது ஒரு பக்கங்களை எடுத்து வாசிக்கிறார், அதை ஓதுகிறார். நன்மை கருதி அதை திறந்து வைத்து அந்த வார்த்தைகள் எல்லாம் எழுத்துக்களை எல்லாம் எடுத்து பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால், குர்ஆனோடு தன்னுடைய நேரங்களையும் காலங்களையும் மணித்துளிகளையும் யார் செலவு செய்கிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களை சுவர்க்கம் விரும்புகிறது. நம்ம எல்லாரும் சுவர்க்கத்தை நேசிக்கிறோம், ஆனால் சுவர்க்கம் யாரை விரும்புகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டியலை கொடுக்கிறார்கள். முதலாவது தாலில் குர்ஆனை யார் திலாவத்து செய்கிறார்களோ, ஓதுகிறார்களோ அவர்களை சுவர்க்கம் விரும்புகிறது. எனவே இந்த நம்ம ரமலான் மாதத்துல ஒரு குர்ஆனோ அல்லது 2 அல்லது 3 அல்லது 10, 15 அல்லது 30 குர்ஆனோ யாருக்கு எப்படி வசதி வாய்ப்பு இருந்தது அல்லது முயற்சிகள் மேற்கொண்டார்கள் அந்த அளவுக்கு முடித்திருக்கிறார்களே, ரமலான் மாதத்தோடு இந்த அமல்களை நாம் மூட்டை கட்டி வச்சிடாம தினந்தோறும் ஏதாவது ரீடிங், குர்ஆனை வாசிப்பது, குர்ஆனை ஓதுகிற பழக்கத்தை நமக்கு நாம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது என்று சொன்னால், இந்த அமல்களினாலே சுவர்க்கம் நம்மை நேசிக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவதாக ஹாஃபிதுல் லிசான், தன்னுடைய நாவை பேணி பாதுகாத்துக் கொள்கிறாரே, தேவையற்ற வார்த்தைகளை விட்டுறாம, அல்லாஹ்வும் ரசூலும் விருப்பம் இல்லாத வார்த்தைகளை
இந்த நாவிலை வெளிப்படுத்தி விடாமல் நாவை யார் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ, யார் தன்னுடைய நாவுகளை பேணி பாதுகாத்து கொண்டாரோ அவரை சுவர்க்கம் விரும்புகிறதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, ஃபல்யகுல் கைரன், அவர் பேசினால் நல்ல விஷயத்தை பேசுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அவ் லியஸ்முத், அல்லது வாய் மூடி சும்மா இருங்க. நீங்க பேசுறதை விட சும்மா இருந்துட்டாலே நன்மை கிடைச்சு போயிடும்னு சொல்றாங்களே, அவர் பேசினால் தவறாக பேசி ஏதாவது நம்ம சுவர்க்கம் செல்வதற்கு தடையாக ஆகக்கூடாது. சுவர்க்கம் ஒரு மனிதனுடைய நாவை பாதுகாத்துக் கொள்வதனாலே அந்த மனிதனை நேசிக்கிறதுன்னு சொன்னால், அந்த வாயிலிருந்து நாவிலிருந்து ஏதாவது ஏடாகூடமான வார்த்தை வருவதனாலே சுவர்க்கம் விரும்புவதில்லை என்பதையும் மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய ஆளுமை, எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மனிதர். ஒரே ஒரு முறை தன்னுடைய நாவிலிருந்து ஒரு தடவை சபிச்சுட்டாங்க, ஒரு சில மோசமான வார்த்தையை பேசிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையிலிருந்து எதிர்த்து போயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நாவிலிருந்து இந்த வார்த்தை வெளிப்பட்டதே வேற ஒருத்தருக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கும் வார்த்தை பிரயோகம் நடந்து கொண்டிருந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கொஞ்சம் மௌனமா இருந்தாங்க. அவருடைய வார்த்தை உச்சகட்டத்தை அடைந்த பொழுது இவங்களும் வாயை திறந்துட்டாங்க. கொஞ்சம் தாறுமாறான வார்த்தையை பேசிய பின்னாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலிருந்து கிளம்பிட்டாங்க. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து எழுந்து, நாயகம் எதனால இங்கிருந்து சென்றாங்க, கோமா போற மாதிரி தெரிகிறது அப்படின்னு பெருமானாருக்கு பின்னாலே போய் யாரு சொல்லலாம், நான் எது தவறா பேசிட்டான்னு கேட்டாங்க. அபூபக்கர் அவர்களே, உங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்த அவர் உங்களை பத்தி பேசினார், உங்களுக்கு சாதகமாக அல்லாஹ்வுத்தால ஒரு மலக்கை அல்லாஹ்வுத்தால ஏற்பாடு செஞ்சு அவரை சபிக்க வைத்துக் கொண்டே இருந்தார். ஆனா நீங்க வாயை திறந்த உடனே அந்த மலக்கு உங்களிடத்திலிருந்து அவர் போயிட்டார். நீங்க பேசின வார்த்தை எவ்வளவு பிரம்மாண்டமானது, எனவே இந்த மாதிரி பேசக்கூடாது. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக இனிமேல் இப்படியான ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டேன். கல்லா வல ஆனீன வஸித்தீகின, சித்தீக் என்கிற தாங்களுடைய நாவிலிருந்து லஅனத் என்கிற வார்த்தை வரலாமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், கல்லா வல ஆனீன வஸித்தீகின, தாங்கள் சித்தீக்காக இந்த நாவிலிருந்து உண்மைப்படுத்தியவர், உண்மையாளர் என்கிற அப்படியான பதத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிற நீங்கள் உங்களுடைய நாவிலிருந்து இப்படியான கொச்சை வார்த்தை நான் எதிர்பார்க்கவில்லை அபூபக்கரே என்று சொன்ன பொழுது அழுகை வெளிப்படுத்தி விட்டு சொன்னார்கள், நாயகமே அல்லாஹ் மீது ஆணையாக இனிமேல் நான் இப்படியான வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்லி முடித்தார். அப்ப நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தையினுடைய விளைவு இருக்கிற அதனுடைய பின்புலங்களை பற்றி நாம் யோசிக்காமல் சில வார்த்தைகளை வெளிப்படுத்திடுவோம். இதன் காலத்தினாலே சுவர்க்கம் செல்வது தடையாகி போயிடும். ஒரு மனிதனுடைய தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வார்த்தை நின்று போகும் வழி தூந்து போகும் சொல்லுவாங்க. ஏதாவது ஏடாவிடமா வார்த்தையை பேசுறதுனால சில உறவுகள் அடுத்து வரவே மாட்டாங்க. அப்ப வார்த்தையினுடைய வெளிப்பாடு இருக்கிற அந்த வெளிப்பாட்டை கொண்டுதான் ஒரு மனிதனுடைய நேசம் கிடைப்பதும், வார்த்தையினுடைய வெளிப்பாட்டுடைய பின்னணியிலே தான் ஒரு மனிதனோடு இனிமேல் ஒட்டவும் வேணாம் உறவும் வேணாம் அப்படின்னு சில மக்கள் போகிறார்களே, இந்த வார்த்தை தான், அந்த வார்த்தையினுடைய கனப்பரிமாணம் தான் அது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களே, பெருமானார் உங்களிடத்தில் இருந்தா சித்திக் அவர்களே இந்த வார்த்தையை நான் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லி முடித்த பின்னாலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள் என்பதை எல்லாம் ஹதீஸுகளை பார்க்கிறோம். எனவே பெருமானார் சொன்னார்கள், இரண்டாவதாக ஹாஃபிதுல் லிசான், தன்னுடைய நாவை பேணி பாதுகாத்துக் கொண்டார்களே அவர்களை சுவர்க்கம் நேசிக்கிறதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். மூணாவதாக முத்தஹிமீனல் ஜிஆன், முத்தஹிமில் ஜிஆன், பசித்தவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மார்க்கத்திலே குர்ஆன் ஷரீஃபிலே எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சஹாபாக்கள் ஏதாவது தவறு செஞ்சுட்டு வந்த பொழுதெல்லாம் பெருமானார் கேட்பார்கள், உங்களிடத்திலே அடிமைகளை உரிமை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா, அவ்வளவு பெரிய பணக்காரரா நீங்க அப்படின்னு கேட்பான். யாரும் சொல்ல அப்படிப்பட்ட பணக்காரன் நான் இல்லை அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னால் அடுத்த ஆப்ஷனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். அப்படியானால் ஒரு 10 நோன்பு வைக்க முடியுமா, அல்லது 2 மாசம் நோன்பு வைக்க முடியுமா, அந்தந்த என்ன காரியம் இருக்கிறதோ அந்த பாவத்துடைய சம்பளம் எவ்வளவு பெரியதோ அதற்கு தகுந்த மாதிரி பரிகாரத்தை தன்மை கூடுதல் குறைவாக மாற்றம் பெறும். சத்தியம் இருக்கிற ஒருத்தர் சத்தியம் பண்ணிட்டார், எங்களுடைய தாய் தகப்பனோட பேச மாட்டேன்டார், பேசுறது மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறதா, இல்ல பேசாம விடுறது சிறப்பான்னு சொன்னால் பேசுவதைத்தான் மார்க்கம் வலியுறுத்துகிறது. இவர் மார்க்கம் அனுமதித்திருக்கும்படியான ஒரு காரியத்திலே
அவர் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி சத்தியம் பண்ணிட்டான்னு சொன்னால் அவர் சத்தியத்தை முறிக்க வேண்டும். அந்த சத்திய முறிவுக்கு மார்க்கத்தில் 3 ஆப்ஷன்கள் தரப்பட்டிருக்கிறது. திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஒன்று, ஒரு அடிமையை உரிமை விடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா 10 ஏழைகளுக்கு ஆடை வாங்கி கொடுங்கள். இந்த 3ல உங்களுக்கு எது விருப்பமோ செய்யலாம் என்று மார்க்கம் சொல்கிறது. வசதி வாய்ப்பா இருந்தா ஒருத்தர் ஒரு பெரிய அடிமைகளை உரிமை விடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னால ஆடு வாங்கி தர முடியாது, ஒரு கைலி ஒரு சட்டை வைக்கிற வேலைக்கு 10 ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறான்னு சொன்னால் அவர் உணவை வாங்கி கொடுத்து விட வேண்டியதா. அப்ப மார்க்கத்திலே உணவளிப்பது இருக்கிற ஒரு மனிதன் பெரிய பாவங்களை செய்து விட்ட பின்னாலே உணவளிக்கிறது இருக்கிற அல்லாஹ்வுடைய திருப்திக்கு ஆளான மனிதனாக அந்த மனிதரை மாற்றி விடுகிறது. ஏதோ ஒரு நமக்கு ஒரு மனதை உறுத்தும்படியான ஒரு தவறை செஞ்சிட்டோம்னு சொன்னால், ஒரு மிஸ்கின்களுக்கு அல்லது 10 பேருக்கு உணவு வாங்கி கொடுத்துட்டோம்னு சொன்னால், இந்த உணவு உறுத்த காரணத்தினாலே, ஏழை வயிற்றை நிரப்பிய காரணத்தினாலே அல்லாஹ் நம்ம நேசித்து விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸதகத்து துத்ஃபிஉ கதபர் ரப்பி, நீங்கள் செய்யக்கூடிய தர்ம காரியம் இருக்கிற அந்த தர்மத்தினாலே அல்லாஹ் உங்கள் மீது பட்ட கோபத்தினுடைய அந்த நெருப்பு ஜுவாலைகளை அணைத்து விட முடியும். பெருமானாருடைய வார்த்தை. அஸ்ஸதகத்து, நீங்கள் செய்யக்கூடிய தர்ம காரியம் இருக்கிற துத்ஃபிஉ, அந்த தர்மமாகிறது, அது அணைத்து விடுகிறது. கதபர் ரப்பி, ரப்பினுடைய கோபத்தை அது அணைத்து விடுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே தர்மத்தில் எத்தனையோ வகை இருக்கிறது. அதுல ஆகச் சிறந்தது மனிதனுக்கு அத்தியாவசியமான சில காரியத்தை செய்து கொடுக்கிறோமே, இது தர்மத்திலே ரொம்ப சிறப்பானது என்று மார்க்கம் சொல்கிறது. அத்தியாவசியமானது சொன்னால் ஆடை கொடுக்கிறது, ஒரு மனிதனுடைய மான மரியாதைகளை மறைக்கக்கூடிய வகையிலே ஆடை அன்பளிப்பு செய்வதற்கிற, இது ரொம்ப அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. அதை விட சிறப்பானது பசியாளியுடைய வயிற்றை நிரப்புவது. ஒரு மனிதன் பசியினால் வாடிக்கொண்டிருக்கிறான்னு சொன்னால், நம்ம ஏதாவது சில பாவங்களை செஞ்சிருக்கலாம், அந்த பாவத்தின் அடிப்படையிலே அதுக்கு பரிகாரமாக உடனுக்குடனே ஒரு 10 ஏழைகளுக்கு உணவளிச்சிட்டார். உணவளிக்கக்கூடிய அந்த பக்குவம், அது மாதிரி விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிற அந்த உணவு வழங்குகிற அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறதோ அவருக்கு எத்தனையோ சோதனைகளிலிருந்து மீண்டு வரும்படியான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். நீங்கள் ஹதீசுகளை பாருங்கள், உணவளித்தவர் ஒரு காலத்திலையும் சோதனை இருந்து அவர் அந்த சோதனையிலே முடிஞ்சிட்டார் அப்படின்னு வரவே வராது. யார் தன் வீட்டுக்கு வந்து விருந்தாளிகளை உணவளித்து கண்ணியப்படுத்துகிறார்களோ அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் தஆலா ஒரு காலத்தில் வீணாக்கிட மாட்டான். அன்னை கதீஜா ரலியல்லாஹு வார்த்தை அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவர்கள் முதல் வஹி வந்து துவண்டு போய் கிடந்த வேளையிலே, கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதன், யா ரசூலல்லாஹ், நாயகமே, நீங்கள் ஒரு காலத்திலேயும் உங்களை அல்லாஹ் தஆலா வீணாக்கிட மாட்டான், உங்களை கேவலப்படுத்த மாட்டான் அப்படின்னு ஒரு 5 பண்புகளை சிலாஹித்து சொன்னாங்க. அதிலே ஒரு பண்பு தான் வத்துக்குரிஉ லைஃப, நீங்கள் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறீர்கள், எனவே அல்லாஹ் உங்களை வீணாக்கிட மாட்டான் என்று சொல்லி உயர்ந்த சிபத்துகளை உயர்ந்த தன்மைகளை பற்றியவர்களை பாராட்டினார்கள் என்று பார்க்கிறோம். யாரெல்லாம் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறார்களோ நோக்கம் என்னென்றா விருந்தாளிக்கு உணவளிச்சிருப்பார், அல்லது பசியாளிகளுக்கு யார் உணவளித்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எத்தனையோ சோதனைகளில் இருந்து அல்லாஹ் தஆலா அவரை மீட்டெடுப்பான். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் அவருடைய செயல்பாடுகள்லாம் ஒரு பேசக்கூடிய வகையில் இருக்கவே இருக்காது, ஆனாலும் இன்று வரை நல்லா இருக்கிறாங்க. இதனால சொன்னா அவரிடத்துல ஒரு உயர்ந்த பண்பு இருக்கிறது. என்ன பண்புன்னு சொன்னா, தான் வீட்டுக்கு விருந்தாளின்னு வந்துட்டா அவர் பம்பரமாக ஆடுவார். விருந்தாளியை கண்ணியப்படுத்துறதுல அவ்வளவு பெரிய இன்பத்தை அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் வச்சிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, சில வீடுகளிலே கணவர் கரெக்டா தாராளமான மனசுள்ளவராக இருப்பார், மனைவிக்கு தாராளமான எண்ணமும் மனசும் இருக்காது. சில வீடுகளிலே மனைவி தாராளமாக மனசுடையவராக இருப்பார், கணவன் அப்படிப்பட்டவராக இருக்க மாட்டார். ஆனா 2 பேருமே ஜோடியாக அப்படி அமைவது இருக்கிறதே, அது பெரிய பாக்கியம். அது அந்த தம்பதிகள் 2 பேருமே அப்படிப்பட்டவர்கள் தான். விருந்தாளிகளை தான் வீட்டுக்கு வந்துட்டா சாதாரண உணவல்ல, உயர்தரமான உணவுகளை எல்லாம் செஞ்சு அந்த சைடிஸ் இருக்கிற கிட்டத்தட்ட 10 வகையான சைடிஸ்களை துணை உணவுகள் எல்லாம் செஞ்சு வச்சு அவருடைய சங்கை செய்து மரியாதை செய்யக்கூடிய உயரிய பண்புகளுக்கு சொந்தக்காரர். யார் விருந்தளிக்கிறார்களோ அவர்களை சுவர்க்கம் நேசிக்கிறது. பசியாளிக்கு உணவு தருவது இருக்கிறதே, இப்படிப்பட்ட மக்களை சுவர்க்கம் விரும்புவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 5வதாக பஸ்ஸாயிமீன ஃபீ ஷஹ்ரி ரமலான், ரமலான் மாசத்துல நோன்பு வச்ச பெருமக்களை எல்லாம் சுவர்க்கம் நேசிக்கிறது என்று சொன்னார்கள். எனவே நம்ம நோன்பு வச்சுட்டோம், சுவர்க்கம் நம்மை நேசிக்கிறது. தாலில் குர்ஆனை ஓதிட்டோம், சுவர்க்கம் விரும்புகிற அந்த பட்டியலே நம்ம இருக்கிறோம். அப்ப பாக்கி இருக்கும்படியான 2 அமல் இருக்கிறது. நாவை பேணிக் கொள்ளுதல், அது போன்று பசியாளிகளுக்கு உணவளிக்குதல். இந்த 2 அமல்களை பாக்கி இருக்கிற மாதங்களை செஞ்சிட்டோம்னு சொன்னால் சுவர்க்கம் செல்வதற்கான வழிவகைகள் திறக்கப்படுகிறது என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
சுவர்க்கம் நாம் அனைவரும் நேசிக்கிறோம். அந்த உன்னதமான உயர்ந்த சுவர்க்கம் நம்மை நேசிக்கிற உயர்ந்த பட்டியலுக்கு சொந்தக்காரர்களாக நாம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியல்வனாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.